லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வசனங்கள். 31ஆம் வசனத்திலிருந்து பக்கம் 89, பக்கம் 89, 89வது பக்கம் 89, 89வது பக்கத்தில் 31வது வசனத்தில் முதல் 35ஆம் வசனம் வரைக்கும். பின்பு கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள்? சந்தை வெளிகளில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். எப்படியெனில், யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவன் பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். மனுஷகுமாரன் போஜனபானம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன், ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். ஆனாலும் ஞானமானது அந்த பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்றார் என்பது. ஞானமானது நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். ஞானமானது நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். இந்த 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் சுகமான பின்பு அடுத்த நாள் இயேசு கிறிஸ்து நயின் வீற்று விதவையின் மகன் பாடையிலே வருகிறவனை தொட்டு சுகமாக்குகின்றார், உயிரோடு எழுப்புகின்றார். அப்பொழுது யோவான் சிறைச்சாலையிலே வைக்கப்பட்டிருக்கிறான். யோவானுடைய சீஷர்கள் இயேசுவினிடத்திலே வந்து, வருகிறவர் நீர்தானா, வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று ஆள் அனுப்பி கேட்டதற்கு இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே அற்புத விதமாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தான் மேசியா என்பதை அவர்களுக்கு உணர்த்தி காட்டினார். அவர்கள் போன பின்பு யோவானை குறித்து இயேசு கிறிஸ்து சாட்சியிடுகின்றார். அதற்கு பிற்பாடு இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற ஒரு காரியத்தை தான் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? இந்த சந்ததி என்று சொல்லுகின்றார். இந்த சந்ததியை நான் யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்றார். வேதம் கடவுளுடைய வார்த்தை. வேதம் பரிசுத்த ஆவியான கடவுளால் எழுதப்பட்டது, பரிசுத்த மனிதர்களை கொண்டு எழுதப்பட்டது. வேதம் முடிவானது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு காரியமும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அவருடைய ஆத்துமாவுக்கு தேவையான ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியான கடவுள் வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆக விசுவாசிகளாகிய நீங்களும் நானும் அந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது, அது வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த பகுதி சொல்லுது, ஞானமானது நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும் என்று சொல்லுகின்றது. கர்த்தர் தனது ஞானத்தை இந்த வேதத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். மனிதன் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போன பிற்பாடு மனிதனால் சிந்திக்கும் திறனற்றவனாக மாறி போனான். பகுத்தறியும் நிலையிலே அவன் தன்னை இழந்து போனான். அவனுடைய மனது, அவனுடைய சித்தம், அவனுடைய புரிந்து கொள்ளுதல் பாவத்தினால் முழுவதுமாக கரைபட்டு போனது. அதுதான் பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா, மனிதன் பூரணமாக இழந்து போனான். அவனால சரியாவே சிந்திக்கவே முடியாது. சரியான ஒரு நிலைப்பாட்டில் அவனால சிந்திக்கும் திறன் இழந்து போனான். பகுத்தறியும் திறன் இழக்கப்பட்டது. சித்தம் முழுமையாக இழக்கப்பட்ட ஒரு நிலை. தேவ சாயல ஒரு இழந்த நிலை, பாவத்தில விழுந்து போன ஒரு நிலை, கடவுளுக்கு விரோதமாக வாழ்ந்த ஒரு நிலை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தேவன் என்ன செய்கின்றார்? தனது ஞானத்தை வெளிப்படுத்துகின்றார். தனது அனந்த ஞானத்தை தேவன் வெளிப்படுத்துகின்றார் வேதாகமத்தின் மூலமாக. வேதத்தை நம்ம வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஞானமானது வெளிப்படுகின்றது. மனிதனுக்கு தேவையானது இன்றைக்கு ஞானம். மனிதன் இன்றைய நிலைப்பாட்டிலே அவன் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றான். சிந்திக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டிலே,
புரிந்து கொள்ளுதல் என்பது மனிதன் முழுவதுமாக இழந்து போனான். அவனுக்கு பகுத்தறியக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே அவன் காணப்படவில்லை. சரி எது தவறு எது என்பதை நிதானிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே இல்லை அவன். ஆகிய கடவுள் மனிதனை மீட்கும்படியாக வந்த பொழுது அநேக தீர்க்கதரிசிகளை வழி வழியாக அனுப்பி கடைசியிலே தேவன் தனது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் இந்த உலகத்திலே அனுப்பினார். அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாட்களிலே ஜனங்களினுடைய நிலைப்பாடு எப்படிப்பட்ட நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை தேவன் சித்தரிக்கிறார். அந்த பகுதியிலே அந்த இடத்திலே யூதர்கள் மத்தியிலே தேவன் தனது கிருபையின் சுவிசேஷத்தை சொல்லுகின்றார். அவிசுவாசிகள் எப்படி தேவனுடைய பிள்ளைகள் மீது குற்றம் கண்டுபிடிக்கின்றார்கள். அந்த மனுஷனுடைய ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொன்னா, விசுவாசிகள் கர்த்தருடைய பிள்ளைகளை குற்றம் காண்கின்றவர்களாகவே இருக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது, ரோமருக்கு எழுதின நிருபத்துல 8ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரம் என்ன, மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லுகின்றது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 கொரிந்தியர்ல பார்க்கும் பொழுது 2ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்துல ஜென்ம சுவாபமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான் என்று சொல்லுகின்றது. 9ஆம் வசனம் 1 கொரிந்தியர் 2:9 சொல்லுது, எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லுகின்றது. மனிதனுடைய நிலைப்பாடு கண்ணால பார்த்தாலும் தெரியாது, காதால கேட்டாலும் அவனுக்கு புரியாது, இருதயத்திலிருந்து அவனுக்கு தோன்றவும் கிடையாது. இதெல்லாம் அவனுக்கு பைத்தியமான ஒரு காரியம். நம்ம செய்யக்கூடிய ஒரு காரியங்கள். ஒருத்தனுக்கு நீ உதவி செஞ்சீங்கன்னா அவன் போய் உங்களை பைத்தியக்காரன்னு சொல்லி சொல்லுவான். நீங்க ஓய்வு நாள் இதெல்லாம் செய்ய மாட்டீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து ஏளனமா பேசுவான். நீங்க ஒழுங்கா வேதம் வாசிச்சீங்கன்னா உங்களை ஏளனமா பேசுவான். ஜெபிச்சீங்க அப்படின்னு சொன்னா உங்களை ஏளனமா பேசுவான். லஞ்சம் கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவன் சொல்லுவான், நடைமுறைக்கு ஒவ்வாததெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவான். பிள்ளைகளை கண்டிச்சா கூட அவன் சொல்லுவான், எந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இப்ப இயேசுநாதர் வாழ்ந்த நாட்களில சுவிசேஷத்தை குறித்ததான மக்களினுடைய நிலைப்பாடு எவ்வளவு வித்தியாசமாக இருந்தது என்று இயேசு சித்தரிக்கிறார். நம்ம இந்த உலகத்துல வாழ்றப்ப நம்ம எப்படி வாழுகின்றோம் என்றால், நம்ம எதுவுமே நம்மளைய பாதிக்காத அளவுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம். உங்களை யாரும் எந்த வகையிலும் குற்றம் சொல்லிடக்கூடாது. யாரும் உங்களை குறிச்சு தீமையான காரியங்களை சொல்லாத அளவுக்கு எவ்வளவு சிறப்பா வாழ முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பாக நீங்க வாழ்ந்து கொண்டிருப்பீங்க. ஒரு குற்றம், நீங்க செய்த ஒரு குற்றத்தை உங்களால சொன்னா அது உங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் மனிதன் யாருக்கும் பாதகம் இல்லாமல் யாரையும் பாதிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல யோவான் ஸ்நானகனுடைய சீஷர்கள் வந்து சென்ற பின்பு அந்த யூத மக்களுக்கு சொல்லுகின்ற ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அன்றைய சந்ததியை சொல்லுகின்றார். பின்னும் கர்த்தர் சொன்னது, இந்த சந்ததியை யாருக்கு ஒப்பிடுவேன் என்று சொல்லுகின்றார். அந்த சந்ததி, அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை கர்த்தர் எப்படி சித்தரிக்கிறார், என்ன சொல்லுகின்றார்? அந்த ஜனங்களை பார்த்தோன்னே, அந்த ஜனங்களினுடைய நிலைப்பாட்டை பார்த்த உடனே அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம், யாருக்கு ஒப்பா, இவங்க யாருக்கு ஒப்பா இருக்கிறாங்க? இவங்களை பார்த்தா யார பார்த்த மாதிரி இருக்கு சொல்லுவாங்களே, ஒப்பா இருக்கிறதுனா அவங்கள பார்த்தா யார பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டா அவர் சொல்றாரு, சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து, உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரவுண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. குட்டி 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 பிள்ளைங்களாம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நீங்க அது ரொம்ப, நம்ம சேர்ச்சில கூட நீங்க பார்க்கலாம், குட்டி பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் பாத்தீங்கன்னா
ஜெமிமா, ஜெருஷா, அபி, சந்தோஷ் இதெல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து விளையாடுறப்பெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விளையாட்டு விளையாடுவோம் அப்படிமாங்க. அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுவோம் அப்படிமாங்க. நீ தான் அப்பா, நீ அம்மா, நீ சித்தப்பா, நீ குட்டி பிள்ளை, நீ வீட்டுல வேலை செய்யற ஆளு. நான் வரமாட்டேன் அந்த ஆட்டைக்கு வேணாம், இந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு தான் அப்படிமாங்க. இந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி இந்த ஆட்டத்தை கழிச்சிருது. அடுத்தது இன்னொரு விளையாட்டு, இந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு விளையாடுவோம். என்ன விளையாட்டு? நான் செத்து போயிடுவானோ, நீங்க 4 பேர் என்ன செஞ்சுக்கலாம், அப்படியே கையை பிடிச்சி இப்படியே தூக்கிக்கிட்டே வருவீங்களா, நான் முன்னால நான் டான்ஸ் ஆடுவேன். சி இந்த ஆட்டம் வேணாம், இது வேணாம், இது வேணாம். கவனிச்சிருக்கீங்களா? நீங்களும் விளையாண்டு இருப்பீங்க சின்ன பிள்ளையில இத மாதிரி இப்படியே தூக்கிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்க. புதாரணு போட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. அவர் சொல்றாரு, சந்தை வெளிகளில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் பார்த்து உங்களுக்காக குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, உங்களுக்காக புலம்பினோம், நீங்கள் அளவில்லை என்று குறை சொல்லுகிற பிள்ளைகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். அந்த பிள்ளைங்க இந்த விளையாட்டு வேணாங்க, அந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு வேணாம், இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை, விளையாட்டு வேணாம், இதுல இது சரியில்லை, இது சரியில்லை, அந்த விளையாட்டு அந்த விளையாட்டு வேணாம், அந்த விளையாட்டு சரியில்லை. கம்பாரிசன் எப்படி சொல்றாரு பாருங்க ஆண்டவர். எப்படி இருக்கு இன்றைய கிறிஸ்தவம், இன்றைக்கு நிலைப்பாடு எப்படி இருக்கிறது, அன்றைய நிலைப்பாடு எது இருக்கிறது? எதை கொடுத்தாலும் உனக்கு திருப்தி கிடையாது, என்ன சொன்னாலும் உனக்கு திருப்தி கிடையாது, எதுவும் நிறைவுள்ளதாகவே இருக்காது. எதை கொடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பான், என்ன கொடுத்தாலும் குறை சொல்லிக் கொண்டே இருப்பான். அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 33ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எப்படி அப்படின்னு சொன்னா, யோவான் ஸ்நானகன் அப்பம் புசியாதவனும் திராட்சை ரசம் குடியாதவனுமாய் வந்தான், அதற்கு நீங்கள் அவனை பிசாசு பிடித்திருக்கிறவன் என்றீர்கள். யோவான் ஸ்நானகன் இந்த உலகத்துல வாழ்ந்து சுவிசேஷம் சொல்லிட்டு இருக்கிறப்ப அவன் வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்து நசரேயனாக வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனும் குடித்து கொண்டு வனாந்தரத்துல இருந்து மனம் திரும்புங்கள் என்று சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். அவனும் பார்த்தோன்னே இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இவன் பிசாசு பிடிச்சவன் சொல்லிட்டான். யார? யோவான் ஸ்நானகன். அடுத்தது இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரன் போஜனம் பண்ணுகிறவராய் வந்தார், அதற்கு நீங்கள் இதோ போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் ஆயக்காரர்களுக்கும் பாவிகளுக்கும் சிநேகிதன் என்றீர்கள். என்ன சொல்றீங்க நீங்க? அப்படி வந்தா அது தப்புங்கிற, இப்படி வந்தா இது தப்புங்கிற, எப்படி சொல்லணும்? இதுதான் மக்களுடைய நிலைப்பாடு, கிறிஸ்தவத்தினுடைய அன்றைய யூதர்களினுடைய நிலைப்பாடு. யோவான் ஸ்நானகனை பிசாசு பிடிச்சவன் சொன்னா, இயேசு கிறிஸ்துவ மதுபான பிரியன்னு சொன்னா, பாவிகளினுடைய சிநேகிதன் சொல்லி சொன்னா. பிரச்சனை என்ன? நீங்களா யார பாக்குறீங்க? இங்க உட்கார்ந்து இருக்க நீங்கள் எல்லாரும் யாரை பார்க்கிறீர்கள்? என்னதான் பாக்குறீங்க? செய்தியாளனை தான் பாக்குறீங்க, செய்தியாளர் தானே பாக்குறீங்க. பிரசவம் முடிஞ்சிட்டு போனோம்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன நீங்க எப்படி பண்றீங்க? தான் பிரச்சனை. என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. காலங்காலத்துல ரேடியோ நியூஸ், டிவியில நியூஸ் எல்லாம் கேட்டிருப்பீங்களா? கேட்பீங்களா? கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா? ஆல் இந்தியா ரேடியோ மாநில செய்திகள், வாசிப்பது ஜெயா பாலாஜி. இன்று 11 மணிக்கு பைக்காராவில் உள்ள 57/2 கீழ் இருக்கிற இடம் பூமி பிளந்து எல்லோரும் உள்ளுக்குள் போக போகிறார்கள் அப்படின்னு. கடற்கரை ஓரத்தில் வாழ்கின்ற மக்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம், புயல் வர இருக்கிறது, லட்டி சுனாமி வர இருக்கிறது அப்படின்னு அவன் சொல்ல. நான் அப்படி சொல்றான், பிள்ளை சொல்லலாமா? அவன் செய்தி அவனது கிடையாது, அவனுக்கு கொடுத்திருக்காங்க, அவன் வாசிக்கிறான், அவ்வளவுதான். புரிஞ்சா? புரியலையா? புரிஞ்சா? செய்தி சொல்றவனது கிடையாது. இயேசு கிறிஸ்து சொல்றது, மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா செய்தி ஆளன் இல்ல,
செய்தி தான் பிரச்சனை. செய்தி என்னது? செய்தி யாருடையது? இந்த பகுத்தறியும் நிலைப்பாடு மனிதனுக்கு குறைவாகிவிட்டது. செய்தி எப்படிப்பட்ட செய்தி? செய்தி அது என்ன நடக்குது அப்படின்னா, கடும் பகை பிரசங்கியின் மீது அல்ல, சொல்லப்பட்ட செய்தியின் மீது கோபத்தை, ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு கூட்டம். அவனுக்கு அதனால பிடிக்கல. அவனுக்கு அந்த டிசைன்மெண்ட் இல்ல, அந்த பகுத்தறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு இல்லை. இன்னைக்கு பிரச்சனை என்ன? கடவுளுடைய செய்தி வரும் பொழுது மனுஷனை பகைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, மனுஷன் சொல்லுகின்ற அந்த செய்தி, யாருடைய செய்தி வருகின்றதோ அந்த செய்தியை அவன் பகைக்கின்றவனாக காணப்படுகின்றான். அவனுக்கு பார்க்க தெரியல, பகுத்தறியக்கூடிய ஒரு நிலைப்பாடும் அவனுக்கு கிடையாது. அவனைக்கு ஒரு நாள் ஒரு ஊர்ல புஸ்தகம் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணிக்கலாமா? நான் சொன்னேன், விசுவாசி அவிசுவாசியை கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர் சொன்னாரு, இது உங்க அபிப்பிராயம் அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா, என் அபிப்பிராயத்தை பேசுறதுக்கு நான் இங்க வரல. இது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயத்தை தான் நான் சொன்னேன் ஒழிய என்னுடைய அபிப்பிராயத்தை பேசுறதுக்கு நான் வரலன்னு. ஆமா ஆமா ஆமா. என்ன ஆமா ஆமா? செய்தி என்ன? அதான் பகுத்தறியக்கூடிய ஒரு நிலைப்பாடு. பேசுகின்ற நபரை கடந்த ஒரு செய்தி, செய்தியாளன், நிஜ செய்தியாளன், கடவுள் செய்தியை சொல்லுகின்றார். கடவுளுடைய செய்தி உங்களுக்கு மனிதர்கள் மூலமாக பிரதிபலிக்கப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. செய்தி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. அந்த புரிந்து கொள்ளுதல் என்ன? இது தேவ செய்தி என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்வது இன்றைக்கு இல்லை. அதான் பிரச்சனை. ஆகவே அவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு மக்கள் என்ன செய்யறான் அப்படின்னா, அவனுக்கு இதமாக பேசுகின்ற நபர்களை தெரிவு செய்து கொள்ளுகிறார்கள். அவனுக்கு பிடிச்சமான மக்களை தெரிவு செய்து கொள்கிறார்கள். நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்துல ரெண்டு தீமோத்தேயு 4:3 ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாய் சேர்த்துக் கொண்டு என்ன செய்யறாங்களா, சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். அதாவது அவன் இஷ்டத்துக்கு பேசுற மாதிரியான இடங்களுக்கு தான் மக்கள் போவான். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது. விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள வகை காட்டினவன் யார்? சபைகள்ல இன்றைக்கு விபச்சாரம் செய்யற நீ விபச்சாரம் செய்யாத, திருடுற நீ திருடாத, பொருளாசை நிறைஞ்சவனாய் இருக்கிற நீ பொருளாசையை விட்டு விலகு, லஞ்சம் வாங்குற நீ லஞ்சம் வாங்காத, கீழ்ப்படியாம இருக்கிற நீ ஏன் கீழ்ப்படிதல் இல்லாம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய்? அநேகர் அவதூறு பேசிக் கொண்டு இருக்கின்றாய், இதெல்லாம் நிறுத்து என்றா கூட்டம் வராது. ஏன்னா இங்க அவனுடைய பாவம் கண்டிக்கப்படுகின்றது. அவன் செய்கின்ற குற்றங்கள் வேத வசனத்தின் மூலமாக கண்டிக்கப்படும் பொழுது அவனுக்கு இருதயத்திலே ஒரு பாதிப்பு. அவன் உடனே சொல்லுவான், அவர் எப்பொழுதுமே இப்படிதாங்க பேசுவார். மக்களுக்கு அதெல்லாம் புரியல. இதுதான் முழு வேத முழுசுமான செய்தியே. தான் ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷனுடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய கோபம் உன் மேல இருக்குப்பா. கடவுளுடைய உச்சக்கட்ட கோபத்தின் கீழாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்.
சமூகத்தை இன்னைக்கு பார்க்கிறப்ப உனக்கு தெரியுதா? அதான் பகுத்தறிதலே இல்லை. இன்னைக்கு சமூகத்தை பார்க்கிறப்ப பார்த்து புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையே இல்லை. சுற்றிலும் நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் இன்னைக்கு மனுஷன் எப்படியும் பார்க்க தெரியல. இன்னைக்கு இந்த பகுதியில சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில பேசப்படுகின்ற ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 300 அடி போட்டும் தண்ணி வரலங்க. அண்ணா நகர் பகுதியில 1000 அடிக்கு கீழே தண்ணி இருக்கு அப்படிங்க. ஏன் இதெல்லாம்? ஏன் மழை பெஞ்சா தண்ணி இருக்குமா இருக்காதா அப்படின்னு என்ன அர்த்தம்? மழை பெய்யல. காரணம் என்ன? உன்னுடைய அக்கிரமம் பெருகி போச்சு. நீ தான் யாருக்காகவும் ஜெபம் பண்றதே கிடையாது. ஜனங்கள் மனம் திரும்பணும், நீ ஜெபம் பண்ணாதப்ப ஒருத்தர் மனம் திரும்புவான். நீ இன்னொருத்தனுடைய மனம் திரும்புதலுக்காக ஜெபம் பண்ணாத நிலையில தொடர்ந்து பாவம் பெருகிட்டே தானே இருக்கும். அப்ப நீ தற்பிரியனா தானே நீ இருக்கிற, சுயநலவாதியா தானே இருக்கிற. இன்னொருத்தன் ரட்சிக்கப்படணும், ஒருத்தன் பாவத்திலிருந்து மீட்கப்படணும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறப்ப பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அப்ப ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறப்ப சந்தோஷங்கள் பெருகின்றப்ப ஆண்டவர் அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதை பார்க்கிறப்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்துவார், மழையை பெய்ய செய்வார், காலங்களை அதினதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அதெல்லாம் இன்னைக்கு நின்று போச்சு அப்படின்னு சொன்னா, நீ மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை நிறுத்தி விட்டாய், மற்றவர்களுக்காக சுவிசேஷம் சொல்வதை நிப்பாட்டி விட்டாய். ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை, ஜனங்கள் தொடர்ந்து பாவத்தை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறார்கள். குடியும் போதையும் பெருகிக் கொண்டிருக்கிறது. உனக்கு அக்கறை இல்லை, நீ கவலை இல்லாதவன், நீ சுகபோகி, நீ உனக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மற்றவர்களை குறித்து கவலையற்றவன் நீ. அப்புறம் எப்படி மழை பெய்யும்? மழை பெய்யலன்னு வருத்தப்படுற நீனு, அது தேவனுடைய கோபம்னு உனக்கு தெரியும். உடனே என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணுமா இல்லையா? ஆண்டவரே ஜனங்களை ரட்சிங்க சாமி, ஜனங்களை ரட்சிங்க சாமி. மழை பெய்யணும்னு ஜெபம் பண்ண கூடாது. மழை எப்படி பெய்யும்? அக்கிரமம் பெறுகிறப்ப. அக்கிரமக்காரர்கள் மீட்கப்பட வேண்டும் என்று நீ ஜெபம் பண்ணணும்பா. ஜெபம் பண்றதெல்லாம் கிடையாது. அதான் இன்னொருத்தருக்கா நீ ஜெபம் பண்றதே கிடையாது, ஜெபம் பண்றதே கிடையாது. அதெல்லாம் பயங்கரமான ஒரு நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம். பாவத்தினுடைய கொடூரத்தின் கீழாக நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். பகுத்தறியக்கூடிய ஒரு நிலை இல்லாத நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு என்ன செய்யலாம்? மனுஷன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு சுய இச்சைகளை ஏற்ற போதகர்களை தெரிவு செய்து கொண்டு தாங்க 3000 பேர் போவான். காலையில சாயங்காலம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். அவ்வளவு பேரும் பொய் சொல்லிட்டு இருப்பான். அங்க போங்க, உங்களை என்ன செய்ய சொல்லுவான்? ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என்னமோ தெருல ரோட்ல பிச்சை எடுத்துட்டு அலையிற மாதிரியும், ஓடு எடுத்துட்டு திரியிற மாதிரியும் ஆசீர்வதிப்பா. வர்றவெல்லாம் கார்ல வருவான், அவனுக்கு இன்னும் ஆசீர்வாதமா. இந்த தேசத்துல அவ்வளவு பேர் பசியிலையும் பட்னியும் செத்து கொண்டு இருக்கான். காரை வித்து சுவிசேஷம் சொல்றது, காரை வித்துட்டு கைப்பிரதி அடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு பேருக்கும் மனசு வராது. பொய்யும் பித்தலாட்டத்துக்கும் திரளான கூட்டம். அதான் சொல்றது, வேதம் சொல்றது. அவர்கள் என்ன செஞ்சாங்களாம்? வசனத்தை பாருங்க. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமானத ஹெல்த்தியா கேட்கறதுக்கு விருப்பம் கிடையாது. ஹெல்த்தி அப்படின்னா என் சரீரத்துக்கு எது நல்லது? என் சரீரத்துக்கு சாப்பாடு சொல்லியிருக்காங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிடாதீங்கன்னு சொல்லி, ரைட்? அப்ப ஹெல்த்தி ஃபுட் என்னது? வெஜிடேரியன் ஃபுட், ரைட்? அதான் நான் சாப்பிடணும். அப்ப நான் நீண்ட நாள் வாழணும் அப்படின்னு சொன்னா ஹெல்த்தியா சாப்பிட்டாதான் நான் நீண்ட நாள் வாழ முடியும். நீ இந்த உலகத்துல ஒழுக்கமா நீ வாழணும் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றது அப்படின்னா, ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்கணும். அது உன் ஆத்மாவை தொடணும், உன் ஆத்மாவில் இருக்கிற பாவத்தை உணர்த்தணும். பரிசுத்த ஆவியானவர் பேசுறப்ப உன் பாவம் உனக்குள்ளாக குத்தப்படணும். குத்தப்பட்டு நீ என்ன செய்யணும்னா, மனம் திரும்புதலுக்கு நேரா நீ போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய பாவம் எனக்கு உணர்த்தி காட்டுனீங்க, நான் மனம் திரும்பணும், இயேசுவே என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்கணும். அதெல்லாம் இல்ல. அல்லேலூயா. என்ன வளரல், பித்தலாட்டம் நிறைஞ்சு போன சமூகம், ஏமாத்துற ஒரு கூட்டம், ஏமாத்துற மக்கள், வஞ்சிக்கிற மக்கள், லஞ்சம் வாங்குறவன்லாம் அங்க போவான், திருடுறவன்லாம் போவான், பச்சாரம் பண்றவன்லாம் அங்க போவான். ஏன்னா அவனுடைய பாவம் அங்க ஒன்னும் சுட்டி காட்டப்படாது. கோயில்ல திருடுறவன் திருப்பதி கோயில நீ போடுறீங்க,
திருடினதெல்லாம் கொண்டு போய் பரிகாரம் செலுத்துறதுக்கு. ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மனதில், அதான் இன்னைக்கு டிவி முழுசும் எல்லாரும் சபையே இல்லாதவங்க நீங்க ஊழியம் நடத்திட்டு இருக்கலாம். சபையை ஒருத்தரும் கூட சபை கிடையாது, வஞ்சிக்கிற ஒரு கூட்டம். இத பகுத்து பார்ப்பதற்கு மக்களுக்கு என்ன இல்லைன்னா புரிந்து கொள்ளுதல் இல்லை. புரிந்து கொள்ளுதல் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, சிந்திக்க தெரியும். சிந்திக்க தெரியும். உங்களுக்கு சிந்திக்க தெரியுமா? சிந்தனை என்னன்னு தெரியுமா? சிந்திக்கிறது என்னன்னு தெரியுமா? ரெண்டு பேர் இவர் சொல்றது இவர் சொல்றதை கேட்டுட்டு இதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை தெரிவு செய்து கிடையாது. சத்தியம் எதுவோ அதன்படி நடப்பது. சத்தியம் எதுவோ அதான் சத்தியம். அது இதுல பார்க்கணும், வேதத்துல பார்க்கணும், வேதம் சொல்லி இருக்கிறத கேட்கணும். சுத்தி இருக்கிற 100 சொல்லுவான், அவன் தனது அனுபவங்களையும் அபிப்பிராயங்களையும் சொல்லுவான். அனுபவங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு வாழ்றது கிறிஸ்தவம் கிடையாது. வேதம் சொல்றதை கேட்டு அதன்படி நடப்பது, அதுதான். நீ வேதமே படிக்க மாட்டே, நீ 5 நிமிஷம் படிப்பே, நீ ஒரு அதிகாரம் தானே படிப்ப, விளங்குவியா? வாழ்க்கையில விளங்கவே மாட்டே. நீ ஒரு அதிகாரம் வாசிக்கிறவனா கிறிஸ்தவனாவே இருக்க முடியாது, பேசிக்கலாவே அவனுக்கு. அதெல்லாம் சிந்திக்கிறியா? தியானம் பண்றியா? தாவீது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு மனுஷன், நாள் முழுவதும் அது என் தியானம் சொல்லி சொல்றாரா இல்லையா? அவனோட நீ பெரிய ஆளா? அவனுக்கு இல்லாத வேலை அவனுக்கு? உனக்கு சுய வேலை, உனக்கு இச்சைக்கு ஏற்ற மாதிரியான வேலைகளை தெரிவு செய்து நீ செய்து கொண்டிருப்ப. உன்னுடைய ஆத்மீக காரியங்களை நீ தேடுறதே கிடையாது. எவ்வளவு நேரம் உனக்கு பிரியமானவர்களோட பேசிக் கொண்டிருக்கிற? அந்த நேரத்தில் ஒதுக்கி நீ வேதம் வாசிச்சிருக்கிறியா? சொன்னதே சொல்லி எத்தனை முறை நீ சிரிச்சிருக்கிற? நீ பேசின காரியங்களை உட்கார்ந்து கேட்டு பாருங்க, பேசினதே திருப்பி திருப்பி பேசிட்டு இருப்ப. புதுசா இன்னைக்கு அது பேசியிருக்கியா? உன்னால புதுசாவே பேசவே முடியாது. எவனாவது சொன்ன ஜோக்கை கேட்டுதான் உன்னால சிரிக்க முடியுமா ஒழிய உனக்கா சுயமா ஒரு ஹியூமர், சென்ஸ் ஆஃப் ஹியூமர்லாம் உனக்குள்ள இருக்கவே இருக்காது. ஏன்னா உனக்கு சிந்திக்க தெரிஞ்சா தானே சென்ஸ் ஆஃப் ஹியூமரே வரும். உன்னை ஒருத்தன் சிரிக்க வச்சாதான் உனக்கு சிரிப்பே வரும். உனக்கா சிரிப்பே கிடையாது. உனக்குள்ளே சிரிப்பு வராது என்னைக்குமே. நீ எப்போதும் புறாம் கூட்டா மாதிரி தானே இருப்ப. உன்னை ஒருத்தன் சிரிக்க வச்சாதான் நீ பார்த்தாலே தெரியுது. இதெல்லாம் என்னது? வேதம். இன்னைக்கு ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. ஆக உங்களுக்கு என்ன தெரியல? வேதம் சொல்லுது செய்தி என்ன என்று அவர்களால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு நிலை. யோவான் ஸ்நானகனை பார்த்து இப்படி சொல்றான், இயேசு கிறிஸ்துவை பார்த்து இப்படி சொல்றான். எது பகுத்தறிந்து சிந்தித்து பார்க்க வேண்டிய செய்தி என்ன, என்னுடைய வாழ்க்கைக்கு உகந்தது என்ன, புரியல அவனுக்கு. ஆனா அந்த சந்ததிக்கு கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்பட்டது. யோவான் ஸ்நானகன் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் தேவன் தனது வார்த்தையை வெளிப்படுத்தினார். பாவத்தை அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது, பாவம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டது. அந்த ஜனங்கள் என்ன செய்யல? அதெல்லாம் கேட்கல. மனுஷன் பெருமை நிறைஞ்சவங்க, மனுஷன் பெருமை நிறைஞ்சவன், சுயநீதிக்காரன் மனுஷன். அவனுக்கு சுவிசேஷத்தை மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னு சொன்னா அது உனக்கு ரொம்ப சீப்பா தெரியுது. என்ன அப்படிங்கிறான். மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவ விசுவாசி அப்படின்னு சொல்றது இதுல என்ன இருக்கு, மனம் திரும்புறதுலயும் என்ன இருக்கு அப்படிங்கிறான். அதான் பிரச்சனையே அவனுக்கு. அதான் அவனுக்கு இலவச கிருபை அப்படிங்கிறது என்ன விளதானா அப்படிங்கிறான். இயேசு கிறிஸ்துவ விசுவாசி என்ன சாதாரணமான ஒரு விஷயத்தை சொல்றீங்க, பதிலாக மரணம், அதெல்லாம் எனக்கு பதிலாக இப்படி இன்னொருத்தர் மறிக்கிறது. பிரச்சனையை பாருங்க உனக்கு. நான் செஞ்ச பாவத்துக்கு இன்னொருத்தர் இப்படி மறிக்கிறது. இதெல்லாம் இவனுடைய கேள்வி. இதுதான் அந்த சுயநீதிக்காரனுடைய காரியங்கள். மனுஷன் எப்படி செய்தியை சொன்னாலும் அவன் அதுக்கு ஒரு நியாயத்தை கற்பிச்சு கொண்டே இருக்கிறான். என்ன செய்தி சொல்லுங்க, அதுக்கு ஒரு நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பான்.
அவன் நியாயம் சொல்றதுக்கு காரணம் என்ன? அவனுடைய பெருமை, சுயநீதி, சுயசித்தம் கொண்டவனாக மனிதன் வாழ்கின்றான். கடவுளுடைய இலவசமான கிருபையை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதை சாதாரணமாக நினைக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது அவனுக்கு இலகுவாக காணப்படுகின்றது. அவனுடைய பாவத்துக்காக இன்னொருத்தர் மரித்தார் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதெல்லாம் அவனுடைய பிரச்சனைகளாக காணப்படுகின்றது. ஆக மனுஷன் என்ன சொன்னாலும் அதுல ஒரு குறை, அதுக்கு என்ன சொல்லுவான், நியாயம் கற்பிச்சுக்கிட்டு இருப்பான். என்னங்க இப்படி செஞ்சிட்டீங்க, நீங்க என்னைக்காவது ஒரு தப்ப சொல்லி பாருங்க உங்க வீட்டுல, என்னப்பா அப்படி படிக்கலையா, ஏன் படிக்கல அப்படின்னு கேளுங்களேன். பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க, நோட்டு கிழிஞ்சு போச்சுப்பா அப்படி, ஏன்பா படிக்கல, அது எழுதலப்பா, ஏன்பா எழுதல, பேனா எடுத்துட்டு போலப்பா, என்னென்னமோலாம் சாக்கு போக்கு சொல்றது. அந்த மாதிரிதான் அந்த சுவிசேஷத்திலேயே மனிதன் ஒவ்வொன்றுக்கும் சாக்கு போக்கு சொல்லி அதை நியாயப்படுத்தி கொண்டே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அடுத்தது அந்த வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு, மனுஷன் ஒண்ணு என்ன சொல்றான், செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு இதுக்கு நியாயத்தை கற்பிக்கிறான். அந்த நியாயம் எப்படிலாம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்தது, அவர் போஜனமானம் பண்ணுகிறவராய் வந்தார், இவர் நசரேனாக வந்தார். அவனுக்கு சுவிசேஷத்துக்கு இடரலா இருக்கக்கூடிய காரியத்தெல்லாம் பாருங்க. செகண்டரி மேட்டர்ஸ், முக்கியமற்ற காரியங்கள் எல்லாம் முக்கியப்படுத்திக்கிறது, முக்கியமற்ற காரியங்களை முக்கியப்படுத்திக்கிறான். அவன் நசரேனா வந்தான், இவரே சாப்பிட்றவரா வந்தாரு. என்ன தேவை அப்படிங்கறது அவனால என்ன செய்ய முடியல, பகுத்து பார்க்க அவனுக்கு விருப்பம் இல்லை. இதான் பாவத்தினுடைய விளைவு. எப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக அவன் கடந்து வராங்கிறத பாருங்க. பாவத்தினுடைய விளைவு. நாம் அவசியமான காரியத்தை அவசியமற்றதாக மாற்றி விடுகிறோம். அன்னைக்கு அந்த யூதர்கள் அப்படிதான் இருந்தாங்க. செய்தியை கேட்கறதுக்கு அவனுக்கு விருப்பம் இல்ல, என்னென்னத்தையோ எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்கிறான். அடுத்தது அவர் சொல்றாரு, அந்த வசனத்துல சொல்றாரு, ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று எண்ணப்படுகின்றது. ஞானமானது அவருடைய பிள்ளைகளால் நீதி உள்ளது என்று எண்ணப்படுகிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்துல கடைசி வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஞானம் கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுகின்றது. அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய ஆளுத்துவத்தையும் அவருடைய கிரியைகளினாலுமே நீதிமான்கள் ஆக்கப்படுகின்றார்கள். ஞானம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுத்துவத்தையும் அவருடைய கிரியையும் விசுவாசிக்கின்றார்கள். இன்னைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அடிப்படையான, பாவத்தில் இருக்கிற மனுஷனுக்கு அடிப்படையான தேவை என்ன அப்படின்னு சொன்னா இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்துல செய்து முடித்த மகத்துவமான ஒரு காரியங்கள் என்ன? மகத்துவமான காரியங்கள், மனம் திரும்புதல். மனம் திரும்புதல்ங்கிறது நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு. நீ பாவத்தை விட்டு வெளியே வரணுங்கிறது மனுஷனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை. மனம் திரும்புதல். மனம் திரும்புதலை உணர்ந்து நான் கடவுளோட ஒப்புரமாக்கப்படணும், கடவுளோடு சமரசமாக்கப்படணும். அது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக தான் அது நடைபெறும். அதாவது சங்கீதம் 51 நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 51:4 பாத்தீங்கன்னா மனம் திரும்புதலை குறித்து சொல்லப்படுகின்ற ஒரு காரியம் என்ன சொல்லுகின்றது? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கும். இதை அறிக்கையிடுகிறேன். என்னவா? கடவுளுக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன். மனுஷன் கிறிஸ்துவின் இடத்துல வரும் பொழுது நாம் கடவுளுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்தோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசி அனைத்து காரியத்திலும் தேவனுடைய நீதியை உணர்ந்தவனாக காணப்படுவான். தேவனுடைய நீதி வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனத்துல கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாக்கத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை என்று சொல்லப்படுகிறது. ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளதாக்கத்தக்கதாக
கடவுளுடைய ஞானம் வேதாகமத்திலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இயேசு கிருபையாக இலவசமாக ஒரு மனிதனை ரட்சிக்கிறார். அதை தேவன் வேதாகமத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆக வேதத்திலே என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, தேவன் வேதாகமத்திலே தனது அனந்த ஞானத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். கடவுள் இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே பாவமில்லாதவராக வந்தது வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கடவுள் மனிதனாக இந்த உலகத்திலே பாவமில்லாதவராய் வந்து பாவிகளுக்காக சிலுவையிலே மரித்தார் என்பது வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக தேவனுடைய அனந்த ஞானம் இந்த வேதாகமத்திலே இந்த உலகத்திலே பாவியாய் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய அனந்த ஞானம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வேதாகமத்திலே. அந்த வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவிகளினுடைய ஒரே இரட்சகர். இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன், பாவிகளை நீதிமானாக்குகிற தேவன் என்பது வேதாகமத்திலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது பாவிகளுக்கு ஒரு நல்ல செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாவியான ஜனங்கள், ரட்சிக்கப்படாத இந்த யூத ஜனங்கள், அவர்கள் மனிதர்களை பார்க்கிறார்கள், அவர்கள் செய்தியை காணவில்லை, செய்தியினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் போனார்கள். செய்தியினுடைய அர்த்தம், நீ பாவத்திலே இருக்கிறாய், செய்தியாளன் தேவன், வாசிக்கிறவன் சொல்லுகின்ற ஒரு மனிதனிடத்திலே இல்லை. செய்தியை சிந்திக்க வேண்டும். செய்தி கடவுளுடைய செய்தி. நீ பாவத்திலே மரித்து இருக்கிறாய், நீ பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். பாவத்திலிருந்து மனம் திரும்புதலை தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். சின்ன காரியத்தை பெருசாக்காத, பெருச சின்னதாக்காத, அதெல்லாம் விஷயம் கிடையாது. செய்தியை பார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து யூத ஜனங்களுக்கு சொல்றது, நீ மனுஷனை பார்க்கிற செய்தியை பார். செய்தி என்ன? நீ பாவத்துல இருக்கிற. செய்தி என்ன? நீ தொடர்ந்து உன்னுடைய விபச்சாரத்துல இருக்கிற. செய்தி என்ன? நீ தொடர்ந்து விக்கிரகாராதனையில் இருக்கிற. செய்தி என்ன? நீ இன்னும் கொலைபாதகனாக நடந்து கொண்டு இருக்கிறாய். செய்தி என்ன? நீ இன்னும் களவு செய்து கொண்டு இருக்கிறாய். செய்தி என்ன? இன்னும் நீ கீழ்ப்படியாமல் இருக்கிறாய். செய்தி என்ன? இன்னும் நீ பொய் சொல்லிக் கொண்டே இருக்கிறாய். இதான் செய்தி. உனக்கு பயங்கரமான ஆபத்து இருக்கு. நீ புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறாய். உனக்கு எய்ட்ஸ் என்கின்ற பாவ நோயினால் நீ கரைபட்டு இருக்கிறாய். உனக்கு முடிவு மரணம் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகின்றது. ஆக இந்த செய்தி என்ன? உனக்கு பேராபத்து இருக்கிறது. அந்த பேராபத்திலிருந்து தப்பிப்பதற்காக தேவ செய்தி, தேவன் தனது குமாரனை வேதாகமத்தின் மூலமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உன்னுடைய பாவ நோய் கழுவப்படும். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நீ வா. உன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி நீ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வா. இயேசு கிறிஸ்து இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. உன்னுடைய பாவத்தை விடு. உன் பாவத்திலிருந்து விலகு. உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பாவம் உன்னை நிர்மூலமாக்கும். பாவம் உன்னை நரகத்துக்கு அழைத்து செல்லும். நீ பாவத்தினுடைய பிடியிலே உச்சக்கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உனக்கு நித்திய கோபாக்கினை இருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இன்றைக்கு நீ மனம் திரும்பு. செய்தியாளன் அல்ல, செய்தி தேவனிடத்திலிருந்து வந்த செய்தி. அந்த செய்தி தேவ குமாரன் மனிதனாக பாவமில்லாதவராக இந்த உலகத்திலே வந்து பாவிகளுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தவரே, நீ விசுவாசியாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். நீ எந்த சந்ததி? பிசாசின் சந்ததியா? ஸ்திரீயின் வித்தா? நீ எந்த சந்ததி? காயினுடைய சந்ததியா? ஆபேலினுடைய சந்ததியா? நீ எந்த சந்ததி? இஸ்மவேலா? ஈசாக்கா? நீ எந்த சந்ததி? கிறிஸ்துவின் சந்ததியா? என்ன முடிவு பண்ணணும்? பிசாசினுடைய சந்ததியா? மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக.